ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு க்ளே ஆர்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் க்ளே ஹேண்ட்மேடாக மேக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த க்ளேவை நான் ஹேண்ட் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிட்டேன். க்ளேவும் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் நான் க்ளேவை வச்சு ஒரு லீவ் ஷேப், அதாவது வாழை இலை தான் நான் மேக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டீட்டெயிலிங்காக இந்த வாழை இலையில் டூல்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம மார்னிங் டிஃபன் தான் மேக் பண்ண போகிறோம். டிஃபன் ஐட்டம்லேயே உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த வாழை இலைக்கு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி அதை நல்லா ட்ரையும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு குட்டியாக க்ளே எடுத்து அதில் நான் 2 இட்லி மேக் பண்ணுறேன். மேக் பண்ணி அதை இலையில ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இட்லி மேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் க்ளே எடுத்து நான் மெதுவடை தான் மேக் பண்ண போகிறேன். மெதுவடையை மேக் பண்ணி அதுக்கும் கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குல்ல மெதுவடை. தென் நான் தோசை, 2 கப் சட்னி, அதுக்கப்புறம் பனானா மேக் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த தோசைக்கு மட்டும் கலரிங் கொடுக்குறக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. எந்த கலர் எக்ஸாக்டாக கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியலை. ஃபைனலி நம்ம மினியேச்சர் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபுட் ஐட்டம் மேக் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.